சென்னையில இருக்க கூவம் நதியை சுத்தப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் 1500 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கோம். டெல்லியில இருக்க யமுனா நதியை சுத்தப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் 8000 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கோம். ஆனா இதை விட மோசமா உயிரினங்கள் வாழவே தகுதி இல்லாம பயாலஜிக்கலி டெட் அப்படின்னு 1957 அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு செல்வ செழிப்பா பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்க நதி தான் லண்டன்ல இருக்க தேம்ஸ் நதி. சுமார் 170 வருஷத்துக்கு முன்னாடி 1850களில் இந்த நதி ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கா இருந்திருக்கு. அப்ப லண்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய வீதிகள்ல மனித கழிவுகளும் மிருக கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் இருந்துச்சு. அது எல்லாமே மொத்தமா கொண்டு வந்து இந்த தேம்ஸ் நதியில தான் கலக்கப்பட்டுச்சு. இந்த நதியில அவ்வளவு கழிவுகளை கலந்து இது ஒரு குப்பை மேடு மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம காலரானால பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க செத்துட்டு இருந்தாங்க. 1858ல தி கிரேட் ஸ்டிங்க் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. பயங்கரமான வெயில் காலம் வந்தனால இந்த நதியில கலந்த மனித கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் அழுகி போய் தாங்க முடியாத அளவுக்கு நாத்தம் வந்திருக்கு. அந்த நாத்தம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு லண்டன் சொன்னாவே இந்த யூகே பார்லிமெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த பார்லிமெண்ட் அப்ப கட்டண புதுசு. இந்த பார்லிமெண்ட்ல சட்டசபையே நடக்க முடியாத அளவுக்கு நாத்தம் வந்திருக்கு. அப்பதான் இவங்க பண்ண மிஸ்டேக்லாம் ரியலைஸ் பண்ணி அவசரமா இது எப்படியாவது வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட இந்த பொறுப்பு தராங்க. அவர் பேரு ஜோசப் பாசல்ஜெட். அவர் என்ன பண்றாருன்னா இந்த கழிவுகள் எல்லாம் போயிட்டு நதியில கலக்காத மாதிரி நதிக்கு பக்கத்துல நதி கரை உருவாக்குறாரு. கழிவுநீர் திட்டங்கள் கொண்டு வராரு. சீவேஜ் பைப் அதாவது இந்த சுரங்க குழாய்கள் கொண்டு வந்து கழிவு நீரை தேம்ஸ் நதியில கலக்காத மாதிரி அதை சிட்டிக்கு வெளியே கொண்டு போய் கடல்ல கலக்கிற மாதிரி பண்றாரு. அவர் அப்ப கட்டின இந்த சுரங்க குழாய்கள் 150 வருஷம் கழிச்சு இப்பவும் லண்டன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நதியும் சுத்தமாகுது, காலராவும் குறையுது. ஆனா அதுக்கப்புறம் லண்டன் வளர வளர லண்டன்ல மக்கள் தொகையும் அதிகமாகுது, லண்டன்ல தொழிற்சாலைகளும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம 2ஆம் உலகப் போர்ல நிறைய பாம்பு போட்டதுனால இந்த கழிவுநீர் குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகி மறுபடியும் கழிவுநீர் தேம்ஸ் நதியில் கலக்கப்படுது. 1957ல நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம்ல இருக்க சயின்டிஸ்ட் இந்த தேம்ஸ் நதியை வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த தேம்ஸ் நதி உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாம இருக்கு. அதனால அது ஒரு பயாலஜிக்கலி டெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூகே மக்களும் சரி யூகே கவர்மெண்ட்டும் சரி எப்படியாவது இந்த நதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அதுல முக்கியமான சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கழிவு நீரும் சுத்திகரிக்கப்படாம இந்த தேம்ஸ் நதியில கலக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வராங்க. மீன்கள் வாழணும்னா 1 லிட்டர் தண்ணியில குறைஞ்சது 4 to 5 மில்லிகிராம் டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கணும். இந்த தேம்ஸ் நதியில அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 0.5 மில்லிகிராம் அதாவது 1 மில்லிகிராமோட பாதி தான் இருந்திருக்கு. அதை எப்படியாவது அதிகப்படுத்தணும், அதை அதிகப்படுத்தினாதான் மீன்கள் வாழ முடியும் அப்படின்றதுக்காக பப்ளர்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சோ இது மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்து இவங்களே வந்து ஆர்டிபிஷியலா வந்து நதியில வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த ஆக்சிஜன் அளவு நதியில அதிகமாச்சு. 1957ல பயாலஜிக்கலி டெட் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட இந்த நதி இப்ப கிட்டத்தட்ட 125 வகையான மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடல் நாய், கடல் குதிரை இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இந்த நதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லண்டன் மட்டும் இல்ல யூரோப்ல நிறைய நாடுகள் அவங்களோட நதிகளை சுத்தப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகள் அவங்களோட நதியை சுத்தப்படுத்தும் போது நம்ம ஊர்ல இருக்க கூவம் நதியா இருக்கட்டும், நொய்யல் நதியா இருக்கட்டும், இல்ல எந்த நதியா இருந்தாலும் நம்மளாலையும் சுத்தப்படுத்த முடியும்.